ரொம்ப ஈஸியாக காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். நான் சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து சேர்த்துருக்கேங்க. காலிஃப்ளவர் நல்லா இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 10 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 8 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடிங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.